பூமி, உன் மாமா எங்க? குடிக்க தண்ணி வேணும்னு கேட்டாருன்னு எடுத்துட்டு வர போனது. ஒருவேளை அவர் உயிரோட தான் இருக்காருன்னு யாருக்காவது சந்தேகம் ஏற்பட்டு அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக எங்கேயாவது போய் ஒளிஞ்சிட்டு இருக்காரோ என்னவோ. வாங்கத்த போய் தேடி பார்க்கலாம். ஐயோ, யார் கண்ணுல பட்டாலும் படலனாலும் அந்த அபூர்வா கண்ணுல மட்டும் பற்றக்கூடாது. வாமா, சீக்கிரமா போய் தேடலாங்க. விடுங்கம்மா. அம்மா, கையை விடுங்கம்மா. விடு. ஐயோ, ககன். இவன் உங்களை கொல்ல பார்த்திருக்காமா? அவன் கையை விடுங்கம்மா. ஐயோ, ககன், சொல்றத கேளு. மாமா ப்ளீஸ் மாமா. வேண்டாம்டா. மாமா வேண்டாம் மாமா, சொன்னா கேளுங்க மாமா. மாமா 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 விடுங்க மாமா. விட்டுடா. விடுங்க. அம்மா, தயவு செஞ்சு என்னோட கையை விடுங்கம்மா. மாமா விடுங்க மாமா. கோவத்துல எந்த முடிவு எடுக்காதீங்க, வேண்டாம். வாழ்நாள் முழுக்க அப்புறம் தண்டனை அனுபவிக்க வேண்டி இருக்கும் மாமா, ப்ளீஸ். என்ன தண்டனையா இருந்தாலும் ஐ டோன்ட் கேர். அரக்கன் கிட்ட போர் புரியறது மனுஷனா இருந்தாலும் கடைசியில அவனும் அரக்கன் ஆயிடுவான்டா. நீ அப்படி மாறுறது எனக்கு பிடிக்கலடா. கெடுதல் நினைக்கிறவங்க என்னைக்கா இருந்தாலும் அதுக்கான பலனை அனுபவிப்பாங்கடா. கெடுதல் செஞ்சவங்க நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாதுடா. நீ அந்த மாதிரி ஒரு சரித்திரத்தை உருவாக்குறது எனக்கு பிடிக்கலடா. நீ எவ்வளவு நல்லவன்னு உனக்கு புரிய மாட்டேங்குது. நம்மள ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சிருந்தாலும் அவங்கள மன்னிச்சு விடுற குணம் உனக்கு இருக்குடா. அப்படி என்ன பண்ணிருவா இந்த அபூர்வா? அவளால முடிஞ்சதெல்லாம் என்ன கொல்றது மட்டும்தான். என் சாவால உன்னோட குணம் மாறிடக்கூடாதுடா. எந்த உலகத்துல இருந்தாலும் உன் அம்மாவால அதை தாங்கிக்கவே முடியாது. நீ எப்போ ரொம்ப நல்லவனா, நல்ல குணமுடையவனா இருக்கணும்டா. அம்மா, பாத்து பாத்து மெதுவா, நான் பிடிக்கிறேன் இரு. மெதுவா மெதுவா பாத்து. பாத்துமா, மெதுவா நட. பாத்து பாத்து வாமா, மெதுவா. நட்சத்திரா, பாத்துமா. இப்ப எப்படி இருக்கு அத்தை? டாக்டர் என்ன சொன்னாங்க? என்னத்த எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? ஏதாவது ப்ராப்ளமா? அம்மா, என்னாச்சு அபூர்வா? ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? நம்ம நட்சத்திரக்கு இப்ப எப்படி இருக்கு? உங்கள மாதிரியே நான் நட்சத்திரம் வேணும்னே கீழே தள்ளி விட்டுட்டேன்னு நினைக்கிறாங்களோ என்னமோ. அப்படிதானே? கூட்டிட்டு போடா. கூட்டிட்டு போறேன் மாமா, வா. பாத்து வா, பாத்து மெதுவா. மெதுவா மெதுவா. பாத்து 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 வா. மெதுவா. மெதுவா மெதுவா. உட்காருமா. பாத்து 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 பாத்து. அம்மா நட்சத்திரா, இப்ப எப்படி இருக்குமா? டாக்டர் என்ன சொன்னாரு? முதுகெலும்பு சின்னதா விரிசல் விட்டுருக்கா மாப்ள. குடும்ப வாழ்க்கையில இருந்து கொஞ்ச நாள் விலகி இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. மருதாணி பாட்டி, எங்க எப்படி பேசணும், யார்கிட்ட எந்த மாதிரி சொல்லணும்னு உனக்கு விவஸ்தையே இல்லையா? அவ்வளவு புத்தி இருந்திருந்தா இந்நேரத்துக்கு அவங்களுக்கு கல்யாணமா ஆயிருக்கும்ல. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். டாக்டர் என்ன சொன்னாரு அத சொல்லு. எல்லாம் ஓகே தான் டாடி.
பேக் போன் செட் ஆகுற வரைக்கும் ஒரு வாரம் பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க டாடி. எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு 24 மணி நேரமும் யாரோ ஒரு அசிஸ்டன்ட் இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. என்னம்மா அசிஸ்டன்ட்னு சொல்ற? ஹெல்ப் பண்றதுக்கு புருஷன் பக்கத்திலே இருக்கணும். புருஷன் பண்ற சேவையில அன்பு இருக்கும். அது இதுன்னு என்னென்னமோ சொன்னாங்கல்ல, அந்த விஷயத்த சொல்லல? எப்படி சொன்னாலும் அதுக்கு அர்த்தம் ஒண்ணு தானே மருதாணி பாட்டி. ஏன் எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு 7 இழுக்கிற? பாட்டி மேல ஏமா இவ்வளவு கோவப்படுற? சைக்கலாஜிக்கலா பார்த்தேன்னா டாக்டர் சொன்னது ரொம்ப கரெக்ட் தான். புருஷன் பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டா பொண்டாட்டிக்கு அது இன்னும் தைரியத்தை கொடுக்கும். அம்மா, நீங்க என்கிட்ட உண்மையை சொல்லுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குமா. சொல்லுங்கம்மா. என்ன சொல்றது? இப்போ நீங்க சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. ஏய் குரங்க, இன்னொரு வாட்டி ஜார காட்டுறேன்னு ஏதாவது பண்ண பிளேட்லயே மண்டையிலே போட்டுருவேன். நீங்க சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. சொல்லுனா என்னடா சொல்றது? ராத்திரி உடம்பு டயர்டா இருந்துச்சு, அதான் பூமியை கூட்டிட்டு ஹாஸ்பிடலுக்கு போனேன். பூமியை கூட்டிக்கிட்டு நீங்க எதுக்குமா ஹாஸ்பிடல் போகணும்? ஏன் நான் இல்லையா? நீ சொல்றது நல்லா இருக்குடா. என்னதான் நீ என் பையனா இருந்தாலும் நீயும் ஒரு ஆம்பளை தானே. ஆம்பளைங்க கிட்ட சொல்ல முடியாத சில பிரச்சனைகள்லாம் பொம்பளைங்களுக்கு இருக்கும்டா. அதனாலதான் என் பிரச்சனையை சொல்லி என் மருமகளை என் கூட கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிடலுக்கு நான் போனேன். காலையில எனக்கு டிஃபன் வாங்குறதுக்காக ரெஸ்டாரண்ட்க்கு வந்தா. மதியம் கேரியர்ல எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தா. போதுமா இல்ல வேற ஏதாவது வேணுமா? இதுக்கெல்லாம் போய் இந்த அம்மாவை சந்தேகப்பட்டா எப்படிரா? அது இல்ல, நான் ஒன்னும் உங்களை சந்தேகப்படலமா. என்னோட சந்தேகம் எல்லாம் இதோ அந்த குரங்கு மேலதாமா. ஹெல்த் விஷயமா எங்கிட்ட நீங்க ஏதாவது சொல்ல முடியாத ப்ராப்ளம் இருந்தா சொல்ல வேணாம். நோ ப்ராப்ளம். ஓகே, உங்களை எங்க கூட்டிட்டு போகணும்னு சொன்னா நான் கூட்டிட்டு போவேன்ல. அதை விட்டுட்டு இந்த தையத்தக்காவோட மட்டும் வெளியே போகணும்னா நினைக்காதீங்கம்மா. ஏய் தைத்தக்கா, உனக்கும் இதுதான் லாஸ்ட் வார்னிங். ஐயோ